வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ரஜினிகாந்த் 173. ஸோ அந்த படத்துக்கு வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன், அதாவது பார்க்கிங் டைரக்டர், அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு ஏற்கனவே நிறையா செய்திகள் வந்தது. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான செய்திகள் வருது. அநேகமாக டிசம்பர் 12 ரஜினிகாந்தோடைய பர்த்டே அன்றைக்கி அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கி தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க சுந்தர் சியை. பட் அவர் வந்து சில கருத்து வேறுபாடு காரணமாக அதுலேருந்து விலகிட்டார். ஸோ அவர் விலகினதுனால புது டைரக்டர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. அதற்கான கதைகள் நிறைய இயக்குநர்கள்ட்ட கேட்டாங்க. ஸோ அதில் நித்திலன் சுவாமிநாதன், ராம்குமார் பாலகிருஷ்ணன் இவங்களோட பேர்லாம் அடிபட்டது. அதில் வந்து இப்போதைக்கு ராம்குமார் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய சொன்ன கதை வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேருக்குமே அந்த கதை பிடிச்சி போச்சு. அதாவது ஒரு ஃபீல் குட் வித் காமெடி, நல்ல என்டர்டெய்னிங்காக ஹியூமராக ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு படம். அதாவது வயலன்ஸ்லாம் இல்லாமல், துப்பாக்கி அருவாள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. கமல் ரஜினி ரெண்டு பேருமே அந்த படத்தை பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இது வந்து ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட வந்து ஏற்கனவே வேற ஒரு படத்துக்காக அவர் சொன்னதான். இவர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கிட்டேருந்து என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாராம். ஆகாஷ் பாஸ்கரன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் என்ஓசி கிடைக்கிறது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அப்படின்னா, குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் இந்த மாதிரி நடத்துவாங்க. அதுக்கு ஒரு பேர் உண்டு. அந்தந்த சீசனில் நடக்கிறதுனால அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன பில்லெல்லாம் வரும், ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டணியும் பேசுவாங்க. இப்போ உதாரணமாக பிஜேபி அவங்க கூட்டணி அது தனி மீட்டிங் நடத்துவாங்க. இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில் வந்து திமுக, மக்கள் நீதி மையம், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. நேற்றுக்கு வந்து நம்ம காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய இல்லத்தில் நடந்த ஒரு கூட்டம். அதில் வந்து கமல்ஹாசன், ராகுல் காந்தி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உட்பட எல்லா எதிர்கட்சிகளும், அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்கட்சிகள் கலந்துக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பேச போகிறோம், என்ன பில்லு வருது, நம்ம வந்து என்னென்னலாம் இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்டார். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட அந்த கேரளாவில் நடந்த, கொச்சியில் நடந்த மனோரமா அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒரு 2 கேள்வி, நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனது ஒன்று எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கேன் மேடம், கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா அப்படின்னு திட்டுவாங்க. பட் நான் இங்கே வந்து சைன் பண்ணும்பொழுது எனக்கு டெய்லி பேட்டா கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்க்குறோங்கிற உணர்வு ஏற்பட்டது. எங்கள் அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது. டெய்லி வந்து சைன் பண்ணாலே சம்பளம் தர்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வேலைன்னா நான் மக்களுக்காக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஜாலியாக பதில் சொல்லியிருந்தார். அப்புறம் இன்னொரு கேள்வி, அது செம்ம காமெடியாக பதில் சொல்லியிருந்தார். அதாவது உங்களோட மணிரத்னத்தோட காம்போ வந்து ஒர்க் ஆகலை, அதாவது ஓல்டு ஜெனரேஷனில் உங்களை ரசித்தாங்க, இப்போ கரண்ட் ஜெனரேஷனில் ஒர்க் ஆகலை, இது ஃப்ரெஷ் காம்போ வந்து தேவையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நிச்சயமாக புது காம்போ தேவை, அதாவது புது கூட்டுணர்வு தேவை. அண்ட் இஃப் த ஆடியன்ஸ் டஸ் நாட் வாண்ட் த ஓல்டு ஒன்ஸ் தென் தே வில் மேக் தம் ரிட்டையர். ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ புரியலைன்னா அவங்க ரிட்டையர் பண்ணிடுவாங்க. நான் ஏதாவது ஒரு மோசமான படம் பண்ணிட்டேன்னா நான் வந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைப்பேன். அப்போ என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏங்க ஒரு மோசமான படத்தை கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகிறீங்க, ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு, ஒன் குட் ஃபிலிம், ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நல்ல படம் அதை நோக்கி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நக்கலாக காமெடியாக சொன்னார். நல்ல படங்கள் கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகணுங்கிறத வந்து ஒரு காமெடியாக ஃபன்னாக சொன்னார். நல்லா இருந்தது அவர் சொன்ன விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. கமல் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இது. மறைந்த இயக்குனர் மாரிமுத்து
பிரமாதமாக நடிப்பார். எதிர்நீச்சல் ட்ராமாலெல்லாம் பட்டையாக கிளப்பியிருப்பார். அவர்னாலேயே அந்த ரோல் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட சில டைலாக்லாம் வந்து பயங்கரமாக, அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாராலும் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த ஸ்டைலு, அவர் பேசுகிறது, இந்தாம்மா ஏய் அப்படின்னு அவர் சொல்கிறது, அந்த மாதிரி பேசப்பட்டது. அவர் வந்து ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் என்னென்னா, பரியேறும் பெருமாள் அவர் நடித்த உடனே, பரியேறு பெருமாள் படம் வந்தவுடனே இவரை கூப்பிட்டுருந்தாங்க, கமல் சார் வந்து கூப்பிட்டு விட்டாராம். இவரையும் நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ், பாரஞ்சித்லாம் கூப்பிட்டு விட்டு மாரி செல்வராஜை பாராட்டியிருக்காரு. அப்போ வந்து யார் இந்த அப்பா கேரக்டர் நடித்தது, பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னோடனே, சார் அவர் டேரக்டரு, அவர் பேர் மாரிமுத்துன்னு, அவர் டேரக்டரா அப்படின்னோடனே, சார் வர சொல்லணுமா சார் அப்படின்னோடனே, ஃப்ரீயாக இருந்தாருன்னா வர சொல்லுங்கன்னொடனே அவர் ராஜ்கமலுக்கு போயிருக்காரு. அவர் கேரக்டரை பாராட்டினாராம். பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க, உங்கள் கேரக்டர் தான் எதிர்காலத்தில் ஜாதி இல்லாமல் போகுங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை தந்த கேரக்டரு, ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கேட்டான் த வால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் உங்களோடது அப்படின்னு சொல்லி பாராட்டினாராம். அப்புறம் திருப்பி விக்ரமுக்கு கூப்பிட்டாங்களாம் ராஜ்கமல்லேருந்து. ஸோ விக்ரமுக்கு கூப்பிடும்பொழுது இதெல்லாம் ஞாபகப்படுத்தினாராம். நீங்கள் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, பரியேறும் பெருமாளப்போ நீங்கள் வந்தீங்க, நான் உங்களை பாராட்டினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்புறம் ஏதாவது நாவல்லாம் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. படிப்பேன் சார், பட் எதுவும் எனக்கு உடனே என்ன நாவல் அப்படின்னு ஞாபகம் இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்னோடனே, நல்லா பண்ணுங்கன்னு தட்டி கொடுத்தாரு. அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து நம்மளை பாராட்டினதுங்கிறது வந்து, சரி நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை தந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே நேற்றைக்கு நடந்தது. ஸோ அது தொடர்பாக உலகநாயகன் கமலஹாசன் ஒரு காணொலி பேசியிருந்தார். அதில் வந்து அவர் எத்தனை எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் தத்தெடுத்துக்கிட்டார், அவரும் தினத்தந்தி அதிபரும். ஸோ அவங்க வந்து இனிமேல் நமக்கு அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வு வந்து எக்ஸ்டெண்ட் ஆனது வந்து மருத்துவத்தின் மூலமாக. ஸோ அவங்க எப்படி அவங்களெல்லாம் வந்து வளர்த்தாங்க அப்படிங்கிறத வந்து அதில் நிறையா டாக்டர்ஸு, லாயர்ஸு அப்படிலாம் வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படி. ஆனால் அவங்க பண்ணாத தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை. அவங்க அப்பா அம்மா எய்ட்ஸ் பாசிட்டிவ்ங்கிறதுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாக பேசியிருந்தார். அந்த காணொலி கிடைச்சது. பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். காரணம், தெரியாமல் நிகழும் அவலங்கள் பல இந்த நாட்டில், நம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்து கவலைகளை எல்லாம் நாம் பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம் நாட்டு கவலையும் கொஞ்சம் பட வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தபோது, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35,000 குழந்தைகள் பெற்றோர்களுக்கு எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்ததனால் இவர்களுக்கும் வந்தது. அதாவது எய்ட்ஸ் வந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள், எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்த அவர்களுக்கு பிறந்தவர்கள் 35,000 பேர். 35,000 பேரை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்னு திகைத்து போனோம். அதில் இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற 2,000 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பாலியேட்டிவ் கேர் என்று சொல்வார்கள், இருக்கிறவர்களும் சந்தோஷமா இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுவோம் என்று அந்த குழந்தைகளின் தந்தையாக நானும் தினத்தந்தி அதிபரும் மாறினோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பித்ததுதான் பெற்றால் தான் பிள்ளையா. ஆனால் எங்கள் பொறுப்பை பன்மடங்காக்கி விட்டது மருத்துவம். அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க இந்த பிள்ளைகள்னு பயந்துகிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சாங்க, ஆர்சென்னு, பொழைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதில் வெகு சிறிய விழுக்காடே மரணத்தை எழுதினார்கள். மற்றவங்கெல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க, வக்கீல் இருக்காங்க. என் குடும்பம் அப்பவே பெரிது, இப்ப இன்னும் பெரிது.